ஆகா, எத்தனை நாள் ஆச்சு நண்பா உன்னை சமைச்சு சாப்பிட்டு. நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மக்களே. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சம்பவம் என்னென்னா, இன்றைக்கி கடலில் 3வது வார்டு விலைக்கு நிறையா கனவா மீன்கள் கிடச்சிதுங்க. பொதுவாகவே கடல் மேலே எங்களுக்கு போக மிச்ச மீனை தாங்க கரையில் கொண்டு வந்து விற்போம். அது எவ்வளோ விலை கொண்ட மீனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கம்மியாக உள்ள மீனாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு வாய்க்கு ருசியாக என்ன மீன் இருக்குமோ அதை எடுத்து வெட்டி சமைச்சு சாப்பிட்டாதாங்க மனசு எங்களுக்கு. மீன்பாடு ரொம்ப அதிகமாக இருந்துட்டா அது வாவலாக இருந்தாலும் வஞ்சரமாக இருந்தாலும் எடுத்து வெட்டிடுவோங்க. இப்போ நாம் வெட்டிகிட்டு இருக்கிற மீனும் விலை கம்மியாக போகிற மீன் இல்லைங்க, இதுவுமே விலை டாப்பில் நிற்கிற மீன் தான். ஆனால் சமையலுக்கு இந்த மீனை கரையில் கொண்டு வரும்போதே வீட்டுகளில் பண்ணும்போதே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ கடல் மேலே இதை வெட்டி சமைச்சா, அதுவும் 13 பேருக்கு வெட்டி சமைச்சா எப்படி இருக்கும்? அதனால் போட்டில் இருக்கிற எல்லாருமா சேர்ந்து இதை கட் பண்ணி சமைச்சு நைட்டுக்கு இன்றைக்கி சாப்பிட போகிற மக்களே. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி மக்களே, இந்த கனவா மீன் யாருக்கெல்லாம் பிடிக்கும் மறக்காமல் கமெண்டில் போய் சொல்லுங்கள். ஆகோ ஓகோன்னு பேசிகிட்டு இருக்காம சமையலை பார்க்கலாமா? பாடுவாடா இப்ப ஹலோ கீழே கீழே
கரை மேலே என்ன தான் சுவையாக சமைச்சாலும் கட்டைல் மேலே சமைச்சு சாப்பிட்ற அந்த சுவை இருக்க மக்களே, அனுபவிக்கிற மீனவர்களுக்கு மட்டுமே அது தெரியும் மக்களே. அப்படியே சோத்தில் ஒரு புடி எடுத்து அது கூட கொஞ்சம் கனவா ரோஸ்ட்டையும் வச்சு அப்படியே எடுத்து ஒரு பைட் வைக்கிறப்ப வரும் பாருங்க ஒரு ஆனந்தம். ஒத்தையில் விட்டுட்டு சாப்பிட்றியடா அப்படின்னு சொல்லி யாருக்கெல்லாம் தோணுச்சுங்கிறத மறக்காமல் கமெண்டில் போய் சொல்லுங்கள் மக்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை பறக்க விட்டுருங்க. பாய், டாட்டா, பாய் மக்களே.